Hi students, welcome to our academy. நான் பார்க்கறோம் பாத்தீங்கன்னா வெற்றி பாதை பாத்தீங்கன்னா full mock testல வந்து இரண்டாவது மேக்ஸ்ல இருக்கக்கூடிய 25 வினாக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாருங்க இதுல வந்து பார்த்தா தெளிவா டீடைலா பார்க்கலாம். எவ்வளவு வந்து ஷார்ட்கட்ஸ் போடலாம்ன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல பாருங்க சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7 ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரியா சார் இங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு 7 ஆல் வகுப்படும் நம்பர் வந்து பார்த்தா 300 7 ஆல் வகுப்படாது. 301 என்ற நம்பர் நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு 7 ஆல் வகுப்படும் என்ற நம்பர் வகுப்படா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷனா லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரை 2 ஆல பெருக்கி மிச்சம் இருக்கக்கூடிய நம்பரால வந்து பார்த்தா மைனஸ் பண்ணணும். ஓகே 2 ஆல பெருக்கி பாத்தீங்கன்னா 30 ல மைனஸ் பண்ணீங்க அப்படினா 28. 28 நம்பர் 7 ஆல் வகுப்படுமானா கண்டிப்பா வகுப்படும். அப்ப 309 7 ஆல் வகுப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துட்டாங்க. 600 வந்து வகுப்படாது. அடுத்து வந்து பார்த்தா உள்ள வரும்போது நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்தா 595 என்ற நம்பர் வந்து பார்த்தா கண்டிப்பா வகுப்படும். இந்த கண்டிஷன் நீங்க வந்து பாத்துங்க. சரியா? 59 சரியா 10 அப்ப 49ன்றது விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப கண்டிப்பா வகுப்படும். அப்போ முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா சரி பாருங்க. இப்போ 301 பிளஸ் சரியா 308 இது மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்து பிளஸ் 595ல போய் முடிய போகுது. உங்களுக்கு தெரியும் நம்பர் கண்டுபிடிச்சா அது ஃபார்முலா n = l - a / d plus 1 சரிங்களா? L வந்து உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் நம்பர் 595 சரிங்களா மைனஸ் 301ன்றது a ன்றது வந்து பார்த்தா முதல் நம்பர் சரிங்களா? d ன்றது டிஃபரன்ஸ் எவ்வளவு 7 சரிங்களா பிளஸ் 1 சரிங்களா? 595 சரிங்களா? இதுல 301 நீங்க கழிக்க போறீங்க. கழிச்சீங்கன்னா நான் வரும் பாருங்க சார் 492 சரிங்களா டிவைடட் பை 7 போட்டீங்க அப்படின்னா என்ன சார் வரும் 4 2 42 ஒரு பிளஸ் 1 இருக்கு. அப்போ பிளஸ் 1 அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 43 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 43 ஆன்சர். அப்போ 7 ஆல் வகுப்படுறதுக்கான கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சுனா மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முலா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க. n = l - a / d plus 1 ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். இந்த தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டறிக அப்படி கேக்குறாங்க. சார் என்ன சார் தவறான எண்ணை பார்க்கலாம். அங்க பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பாருங்க 83 82 அப்போ -1 பண்ணிருக்காங்க. அடுத்து 82 85னா +3 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார். அடுத்து பாருங்க 85னா -5 பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க சார் பிளஸ் பண்ணிருக்காங்க +6 பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா -8 பண்ணிருக்காங்க. சரிங்களா? 86 78 இங்க பாருங்க சார் 78 + 11 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றைப்படை எண்களா தான் வந்திருக்கு. சரிங்களா? 1 3 5 இங்க என்ன சார் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 என்ற ஒரு நம்பர் வந்திருக்கணும், 9 என்ற நம்பர் வந்திருக்கணும், அடுத்து 11 என்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒற்றைப்படை எண்களா தான் வந்திருக்கணும். அப்ப சார் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னா இந்த ரெண்டு இடத்துல தப்பு நடந்திருக்கு. அப்போ ரெண்டு நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா 86 80 ரெண்டுமே தப்பு தான். பார்க்கலாம். சரி ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 86 என்ற ஒரு விஷயம் தான் கொடுத்து 80 கொடுக்கலாம் அவங்க. அப்போ பி தான் அதுக்கு ஆன்சர். 86ன்றது ஆன்சர் வச்சு. ஓகேங்களா? ஓகே சார். அடுத்த क्वेश्चन பாருங்க. சார் அடுத்த क्वेश्चन பாருங்க. மென்சுரேஷன்ல கேட்டிருக்காங்க பாருங்க. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்படுகிறது. அப்போ உலோக பந்து என்றால் கோளம். சரிங்களா? 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு சிறு பந்துகளாகப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் கேக்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? 4/3 r3 சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோளம் அதனால பெரிய r வச்சீங்க. சின்ன கோளமா தான் உருக்க போறோம். அப்ப கீழே போட போறீங்க 4/3 r3 சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இது பண்ண போகுது சார். கண்டிப்பா அது ரெண்டு காலி ஆயிடும். 5 காலி ஆயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை வந்து அப்ளை பண்ண போறீங்க. 16 கியூப் சரிங்களா? அடுத்து 2 கியூப் இதை வந்து அடிக்கலாம். அங்கேயே அடிச்சு விட்டுருங்க. சரிங்களா? அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 8 சரிங்களா? 8 கியூபோட வேல்யூ என்ன? 8 கியூபோட வேல்யூ என்னது 512 சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்த क्वेश्चन பாருங்க. A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களுடைய விகிதம். மாத வருமானங்களுடைய விகிதம் வந்து பார்த்தா 3:4 ஆகவும் அவர்களுடைய செலவுடைய விகிதம் 5:7 ஆகவும் 5:7 ஆகவும் ஒவ்வொருவரும் மாதம் வந்து ரூபாய் 5000 சேமிக்கிறார்கள் எனில் சரிங்களா அவருடைய ஏபியினுடைய வருமானம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ முதல்ல சார் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சார் அடுத்த क्वेश्चन பாருங்க. A மற்றும் B ஆகியோரது மாத வருமானம் 3:4 என்ற ஆகவும் அவருடைய செலவுடைய விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது. ஒவ்வொருவரும் மாதம் வந்து 5000 ரூபாய் சேமிக்கிறார்கள். ஏபியினுடைய வருமானம் மாத வருமானம் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதான் क्वेश्चन பண்றாங்க. சரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வருமானம் சரிங்களா அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். வருமானத்துல செலவு பாத்தீங்கன்னா 5 அது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வருமானம் செலவு இது போனாதான் நம்மளோட சேமிப்பு பண்ண முடியும். கரெக்டா? ஓகேங்களா? 5000 ரூபாய் சேமிப்பு. சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிக்கு எழுதுங்க 4x - 7y = 5. சரி அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து சமன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா சார் இதை வந்து என்ன பண்ணலாம் 4 ஆல பண்ணலாம். இது வந்து 3 ஆல பண்ண முடியும். சரிங்களா? பண்ணும்போது சார் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 12x - சரிங்களா 20 y = 5000 × 4 அப்போ சரிங்களா 20000. அடுத்து இதுல வந்து பண்ணும்போது 12x -
21y ஈக்குவல் டு சார் வந்து பார்த்தீங்கன்னா 3 பண்ண போகிறோம். அப்போ 15. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்லாம் மாற்றல, மாற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு. அப்போ வந்து பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு y இஸ் ஈக்குவல் டு 5000. சரிங்களா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5000 அப்படின்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 3x மைனஸ் 5y வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க 5000 இஸ் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ 3x இஸ் ஈக்குவல் சார் 25000 ஆகிடும். இப்போ 25000 அந்த பக்கம் போச்சுன்னா 30000. சரிங்களா? 30000. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10000. சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்றது 10000 அப்படின்னா சார் உடனே என்ன பண்ணலாம், எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா வருமானத்தை. அப்போ 3 × 10000 30000, 4 × 10000 40000. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இதுக்கான கான்செப்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு. இது மட்டும் தெரிஞ்சாலும் போது நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12% ஆண்டு வட்டி விதப்படி 3 ஆண்டுகளில் 432 கூட்டு வட்டி தரும் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சார் இங்க பாருங்க, முதல்ல அதோடைய கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு வச்சுப்போம். முதல்ல நம்மளுக்கு கூட்டு வட்டி தானே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் பாரு, பி பிளஸ் சரிங்களா வட்டி 432 ஈக்குவல் பி பிளஸ் 1 பிளஸ் ஆர் பை 100. சரி, அது பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா என், அதாவது 3 வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி நம்மளுக்கு தெரியாது, அதாவது அசல் தானே கேட்டிருக்காங்க, அப்படியே இருக்கட்டும். 432 ஈக்குவல் டு பி தெரியாது. ஓகேல 1 பிளஸ் எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 12 பை 100. எத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகள். சரி, இதை மட்டும் கால்குலேஷன் பண்ணிட்டு வாங்க முதல்ல. சரிங்களா? இங்கேயே அடிங்க சார் 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் 25. அப்போ இது உள்ள குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் 28 பை 25 கியூப் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பி பிளஸ் 432 இஸ் ஈக்குவல் பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உள்ள பார்த்தா இது பண்ணணும் சார். 28 கியூபோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 21952. சரிங்களா? இதோட வேல்யூ என்னது 25 கியூபோட வேல்யூ என்னது 15625. சரிங்களா? அப்படின்னு வரும். அப்போ பி இன்ட்டு 21952 பை 15625. சரிங்களா? இப்படி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு மல்டிபிகேஷன் பண்ண போறீங்க. பண்ண பாருங்க 15 பி பிளஸ் சரிங்களா இதோட மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும் 632 இன்ட்டு என்ன இருக்கு 15 625 இப்படி வரும் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சரி, அந்த பின்றது அப்படியே இருக்குது. அப்போ பி பக்கத்தில் இருக்கு. அப்போ இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பண்ண முடியல 21952 மைனஸ் 15625. இது மைனஸ் பண்ண போறீங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வரும் பியோட வேல்யூ நம்ம வந்து வரும் 2 இருக்கா 25. அப்போ நான் வரும் 7. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா 2. அடுத்து என்ன சார் இருக்கு 9 3. 11 வந்து பார்த்தீங்கன்னா 5 போச்சுன்னா 6. அப்போ 6327 ஒரு ஆன்சர் இருக்கு. இப்போ 6327 பி 327 பி அப்படி இருக்கும். இந்த பக்கம் என்னன்னா இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். என்ன சார் இருக்கு போது பாருங்க 432 இன்ட்டு 15 625. சரிங்களா? அப்படி இருக்கும். இப்போ என்ன சார் பண்ணுவோம், டிவைட்ல வருமா? இப்போ டிவைட்ல வந்து அடுத்த ரேஞ்சில் வரும்போது பி எப்படி தான் இருக்கும். இது வந்து டிவைட்ல வந்துடும் 6 3 2 7. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 2.496 மாதிரி ஒரு ஆன்சர் வரும். அதோட என்ன பண்ணீங்கன்னா இந்த 432 பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1067. சரிங்களா? ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க சார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு இருக்கும். அமௌண்ட்னா என்னது அசல் பிளஸ் வட்டி. அந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். சார் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பினுடைய 7 மடங்கும் சமம் எனில் கூட்டுத்தொடரில் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இங்க பாருங்க T6 கொடுத்திருக்காங்க, அதனுடைய 6 மடங்குக்கும் T7 7வது உறுப்பினுடைய 7 மடங்கிற்கும் சமம். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Tn is equal to a plus n minus 1 per d. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இங்க T6 நீ அப்ளை பண்ண அப்படின்னா என்ன சார் வரும் அப்படி பார்த்தா இங்க 6 அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 5d வரும். சரிங்களா? இதனுடைய சரிங்களா அதாவது T7 அப்படியே போடுங்க சார் a plus 6d அப்படின்னு வரும். ஓகேங்களா? என்ன சார் கொடுக்குறாங்க அந்த கான்செப்ட் வந்து நீங்க போட போறீங்க உள்ள பாருங்க. அப்போ 6 இன்ட்டு a plus 5d சரிங்களா ஈக்குவல் டு 7a plus 6d. சரிங்களா? உள்ள மல்டிபிளிகேஷன் பண்ண போறீங்க 6a plus 30d ஈக்குவல் டு 7a plus
42D சரிங்களா சார் இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வரும் a பிளஸ் எல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12D ஈக்குவல் ஆஃப் 0 அப்படின்னு வரும் சரிங்களா சார் இது என்ன சார் ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்களா T13 அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க a பிளஸ் 12D அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ இதுக்கான வந்து ஆன்சர் தானே இருக்கு அப்போ 0 தானே வந்திருக்கு அப்போ 13வது உறுப்பு என்பது என்னது 0ன்றது ஆன்சர் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க சார் அடுத்த क्वेश्चन பாருங்க D ன்றது 4 D னா 4 உங்களுக்கு தெரியும் ABC ல வந்து பார்த்தா அது 4வது நம்பரா இருக்கு சார் அடுத்து பாருங்க சார் கவர் வந்து 63 கொடுத்திருக்காங்க அப்போ இதுல வந்து பார்த்தா இந்த 3 இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டி இருக்காங்க சரி அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இந்த பாருங்க B வந்து 2 நம்பர் அடுத்து A வந்து பார்த்தா கான்செப்ட் அதான் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா S ன்றது 19 நீங்க ABCD ஃபுல்லா எழுதிட்டு அந்த நம்பரை நீ கவுண்ட் பண்ணி போட்டீங்கனாவே முடிஞ்சு போச்சு அடுத்து பாருங்க சார் I வந்து பார்த்தீங்கன்னா வரும் 9 வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19 திருப்பி S கொடுத்துருக்காங்க அப்போ 19 என்ன வரும் 38 சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கு 40 ஆயிடும் 40 9 1 10 சரிங்களா டோட்டலா சரிங்களா 50 சரி 50 தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ வந்து நம்பர் வந்து கூட்டியிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா ABCD போட்டு அது எத்தனாவது நம்பர் வருதுன்னு சொல்லி கூட்டியிருக்காங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சார் அடுத்த क्वेश्चन பாருங்க சார் அடுத்த क्वेश्चन பாருங்க சார் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு முதல்ல தெரியணும் சரிங்களா இது அதுவும் இல்லாம சென்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல சார் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் டாட் வச்சு 28 ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் திருப்பியும் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 14 ஸ்கொயர் சரிங்களா இது கண்டுபிடிச்சாலும் அதுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஒரு ஃபார்முலா தெரிஞ்ச விஷயம் தான் n plus 1 2n plus 1 by 6 minus n plus 1 is equal to 2n plus 1 ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா by 6 அதுதான் கான்செப்ட் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க இங்க n ன்றது 28 அப்போ 28 இன்ட்டு 29 28 னா வந்து பார்த்தீங்கன்னா 56 இன்ட்டு 57 by 6 மைனஸ் இல்லைனா சார் வரும் 14 15 அடுத்து நான் வருது 14 28 29 by 6 சரிங்களா சார் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்க்கலாம் சார் என்னென்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வாய்ப்பு சரிங்களா ரெண்டாவது வாய்ப்பால் முதல்ல அடிப்போம் 3 சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா 14 அடுத்து என்ன சார் 3 வாய்ப்பால் இதை அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வரும் 17 ஓகேங்களா 17 அடுத்து இதில் பாருங்க 6 இது வந்து அடிச்சிங்கன்னா சார் ரெண்டாவது வாய்ப்பால் முதல்ல 7 இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 3 இருக்கும் 5 சரிங்களா இதெல்லாம் சார் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும் சில பண்ணும்போது என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ல இருக்கா அப்போ வந்து 1015 அப்படின்னு வரும் இதை நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கா அப்போ கண்டிப்பா 9ல தான் வேல்யூ வரணும் 9ல வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஓகேங்களா பெருக்கி பாத்துங்க ஓகேங்களா அப்போ இந்த சம்ம வந்து பார்த்தா போடும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் போட்டாதான் உங்களால ஆன்சரே பண்ண முடியும் ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க சார் அடுத்த क्वेश्चन பாருங்க சார் அடுத்து 2% ஆண்டு வட்டி விடத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 1 ரூபான்னு கொடுத்துட்டாங்க அப்போ அசல் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதுவும் ஃபார்முலா தான் சார் D is equal to P R by 2 வருஷம் கான ஃபார்முலா வித்தியாசக்கான ஃபார்முலா வித்தியாசம் கொடுத்துட்டான் நீங்க போடுங்க பா வித்தியாசம் எவ்வளவு 1 ரூபாய் P எவ்வளவு P தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க அசல் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க R வந்து எவ்வளவு 2% 2% 2 ஆண்டுகள் அங்க வந்து ஃபார்முலாவே அப்போ by 100 இன்ட்டு 2/100 ஏன்னா ஸ்கொயர்ல இருக்கா அப்படின்னு வச்சு போட்டுப்போம் சரி அடிக்கலாமா அடிச்சிங்க அப்படின்னா 50 சரிங்களா 50 அப்போ வந்து பார்த்தா இது 2 பேருக்கு பார்க்கலாம் இவ்வளவு வரும் சரி 25 அப்போ 2500 வரும் அப்போ P by 2500 ஈக்குவல் டு 1 அப்போ P is equal to நான் வரும் முடிஞ்சு போச்சு சொல்லுங்க பார்க்கலாம் 2500 அதான் ஆன்சர் ஓகேங்களா D தான் அதுக்கான ஆன்சர் அப்போ வந்து ஃபார்முலா தெரிஞ்சா போடலாம் சார் அடுத்த क्वेश्चन பாருங்க சார் அடுத்த क्वेश्चन கடனாக வழங்கப்பட்ட அசல் வந்து பார்த்தா 48000 சரிங்களோ 48 அசல் அடுத்து வந்து பார்த்தா 2 ஆண்டுகள் 3 மாதம் கொடுத்துருக்காங்க அப்போ 2 ஆண்டு அப்படின்னா 2 ஆண்டு 3 மாதம் 3/12 அப்படின்னு போடுமா 12 இது வந்து அடிச்சிங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தா 1/4 அப்போ 9/4 தான் இதோட இயர் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகைன்னு கொடுத்துருக்காங்க மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55520 ஆக இருந்தது எனில் அதோடைய வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா முதல்ல தெரிஞ்ச விஷயம் பாருங்க மொத்த தொகையில இருந்து அசலை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா வட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வட்டி அப்ப முதல்ல கழிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 55560 இருந்து 40000 கழிச்சிங்க அப்படின்னா 7560 தான் வரும் சரிங்களா இதான் வட்டி அப்ப உங்களுக்கு தான் தெரியுமே PNR by 100 தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது PNR
by 100 சரிங்களா சார் அப்ளை பண்ண போறீங்க சார் வட்டி தான் உங்களுக்கு தெரியுமே என்னது 7560 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் வட்டி விதம் கேட்டிருக்காங்க இது வந்து 48000ன்றது இது கொடுத்துருக்காங்க அசல் எத்தனை ஆண்டுகள் 9 அப்போ கீழே வந்து 4 போயிடும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தான் கேட்டிருக்காங்க R by 4 into 100 சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா 2 0 அடிச்சு விடுங்க அடுத்து பார்த்தா 4 வாய்ப்பால கண்டிப்பா அது அடிபடும் 12 அப்போ 120 இங்க இருக்கு 9 இருக்கு சரிங்களா சார் வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 6 அப்படி இருக்கு இன்ட்டு சார் இது வந்து பார்த்தா 120 வந்து பார்த்தா இங்க மேல இருக்கு 120 இன்ட்டு 9 இன்ட்டு 6 அப்படின்னு இது எல்லாமே கீழே வரப்போகுது அப்போ என்ன பண்ணலாம் பை 120 இன்ட்டு 9 இருக்கு சரிங்களா சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா 12 வாய்ப்பால் அடிப்படுற மாதிரி இருக்கும் சைபர் அடிச்சிருங்க 12 வாய்ப்பால் அடிக்கலாமா 12 அப்போ 6 மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சில 36 இருக்கு அப்போ 3 டைம் வரும் சரிங்களா 63 அப்போ 63 இருக்கு 63 9 அடிச்சீங்கன்னா என்ன வரும் அப்போ 7 அப்போ R is equal to 7% சரிங்களா அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது R 7% ஓகேங்களா சீதா அதுக்கான ஆன்சர் ஃபார்முலா தெரிஞ்சா போடலாம் சார் வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து தான் பாருங்க சார் இங்க பாருங்க இரு ஏழுங்களுடைய கூடுதல் வந்து 140 தான் ரெண்டு நம்பர் சரி அது என்னென்ன நம்பர்லாம் தெரியல இரண்டு ஏழு எண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு நம்பரோட கூடுதல் 140 அடுத்து மீபோவா மற்றும் மீசிமா வந்து பார்த்தா 28ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் HCF வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ 28 சரிங்களா LCM வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 168 சரிங்களா அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த 28 வந்து பார்த்தா LCM அப்போ கண்டிப்பா பார்த்தா 28வது வாய்ப்பால தான் அது வரும்ன்ற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா இந்த வந்து பார்த்தா அதுக்கான வித்தியாசம் அந்த ரெண்டு நம்பருக்கான கூடுதல் வந்து 140 கொடுத்துறாங்க அப்போ ரெண்டு மடங்குக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஓகேங்களா சரி உங்க நல்லா பாருங்க 28 இந்த 28 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 முறை பெருங்க சரி 28 வந்து பாத்தீங்கன்னா 56 வந்து பாத்தீங்கன்னா 28 இன்ட்டு சரி ஒரு 6 டைம் பெருங்க சார் 6 8 48 சரிங்களா மிச்சம் 4 இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 168 வரும் அப்போ 6 மடங்கா இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ 28வது வாய்ப்பாடுல நம்ம பார்க்கும்போது பாருங்க 28 56 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் வரும் 84 சாரி 84 ஓகேங்களா 84 அப்ப அடுத்து வந்து 28 போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 112 அப்படின்னு வரும் சரிங்களா சார் என்ன சார் ரெண்டு விஷயம் பார்க்கலாம் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க சார் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இங்க பாருங்க இப்போ 28யும் இந்த 112யும் கூட்டினா கூட நம்மளா வருது 140 ஒரு ஆன்சர் வருது 56 84யும் கூட்டினா கூட நம்மளா சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 ஒரு ஆன்சர் சார் எதை சார் நம்ம போறது அதுக்கான டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள எது வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க சார் ஆப்ஷன் எல்லாம் பாருங்க 21 7 14 22 கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அந்த 4 நம்பருக்குள்ள தான் இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ போகும் சரி நம்ம பார்க்கலாம் இந்த 28க்கும் 28 56 முதல்ல இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கும் சரிங்களா 28ஆம் வாய்ப்பில் எடுக்கும் 28 எடுத்துன்னு வச்சுங்க 1 2 அப்ப 28 56 அதுக்கான எல்சிஎமே வருது சரி 56க்கு 84 எடுக்கும் 56 84 சார் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 28ஆம் வாய்ப்பில் எடுத்துருக்கு சார் 2 into 3 அப்போ 2 3 6 6 28 எவ்வளவு வருது 168 வருதா அப்போ வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்கும் நம்பர் அப்போ x என்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 56 y என்ற நம்பர் எவ்வளோ 84 ஓகேங்களா இதுக்கான டிஃபரெண்ட் வந்து எவ்வளவு வரும் சரிங்களா சாரி டிஃபரெண்டாவே வச்சுங்க 28 மாத்தி விட வச்சுங்க ஓகேங்களா சரிங்களா அப்போ x என்றது வந்து 84 y கூட 56 விட வச்சுக்கிட்டா கூட அதோட டிஃபரெண்ட் வந்து 28 சரிங்களா 28 தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் உள்ள தெரிஞ்சு வச்சுங்க HCF என்பது கண்டிப்பா உள்ள எல்லா இடத்துலயுமே இருக்க போகுது அப்போ அதோடைய மடங்காக கொடுத்து 6 மடங்கு இருக்கு அப்ப அது மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதி நம்ம ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க சார் அடுத்த क्वेश्चन பாருங்க ஏஜ் சம் கொடுத்துட்டாங்க பாருங்க மகன் மற்றும் தந்தையினுடைய தற்போதைய வயதினுடைய கூட்டுத்தொகை 72 சரிங்களா 72 சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து தந்தை பிளஸ் மகன் இவருடைய தற்போதைய வயதினுடைய கூட்டுத்தொகை 72 12 வருடங்களுக்கு பிறகு தந்தையுடைய வயது சரிங்களா தந்தையுடைய வயது வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்கு ஆகும் 3 மடங்கு மகனுடைய வயதுல 3 மடங்கு சரி ஓகேங்களா 3 மடங்கு 12 வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் 12க்கும் 12 அப்படின்னா ரெண்டு கூட்டுத்தொகை பண்ணுங்க 12 12 24 24 கூட்டினா எவ்வளவு வரும் 96ன்னு வரும் ஓகேங்களா அப்ப 4x equal to 96 12 வருடங்களுக்கு கழித்து அப்ப x is equal to என்ன வரும் 2 சரிங்களா 2 4 அப்போ x equal to 2 4 மகனுடைய வயது வந்து 24 ஆனா தற்போதைய வயதை அவங்க கேக்குறாங்க அப்போ மகனுடைய தற்போதைய வயது 12 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா 24ல 12 கேட்சிங் அப்படின்னா வரும் 12 தான். சரி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12. ஓகேங்களா? இந்த விஷயம் நல்லா முக்கியம் தெரிஞ்சு வச்சுங்க.
12 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனுடைய 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார் விஷயம். இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணினாவே போதும், கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சார். அடுத்து பாருங்க, ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ வந்து 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். சரிங்களா? ஏ ஆனவர் 58% வாக்குகளை பெறுகிறார். பதிவான மொத்த வாக்குகள் என்ன கேட்கிறான்? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். ஏ வந்து 58% வந்து வாக்குகள் பெற்றிருக்கார். பி வந்து இவ்வளவு பெற்றிருக்காரு, அப்போ கண்டிப்பா 42% தான் பெற்றிருப்பார். அப்போ இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரெண்ட் எவ்வளோ? 16%. அப்போ வித்தியாசம் கொடுத்துட்டான். ஏ வந்து பாத்தீங்கன்னா 192 வாக்கு வித்தியாசம் வின் பண்ணிருக்காரு. அப்போ 16% தான் 192. அப்போ பதிவான மொத்த வாக்குகள் கேட்கிறாங்க. அப்போ 100% எவ்வளோ? 100% எவ்வளோன்றது தான் கேட்கிறாங்க, கொஸ்டினாவே கேட்கிறாங்க. ஓகேங்களா? சார் நான் சார் பண்ணுவோம், நீங்களே 100% எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாங்க. சார் நான் சார் பண்ணலாம். அப்படியே வந்து நேர்மாறல் எதிர்மாறல நீங்க போடும்போது சார் சார் வரும் பாருங்க, 192 × 100 டிவைட் பை சரிங்களா 16. சார் 16 வாய்ப்பில் நீங்க அடிச்சிங்க அப்படின்னா நான் சார் வரும் 1 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, அப்போ 2 சரிங்களா. அப்போ 12 100 இருக்கு, அப்போ 1200 வாக்குகளை அவர் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? அவ்வளவுதான் சார் ஆன்சர். சிம்பிளா வந்து விஷயங்கள் தெரிஞ்சுங்க. உங்களை அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் போர்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட் மாஸ் கூட வந்து ஃபாலோ பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை முடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தா இந்த பிராக்கெட் ஃபுல்லாவே முடிக்கணும். அடுத்து இங்க வரணும், ஃபுல் பிராக்கெட்டை முடிச்சுட்டு இங்க வரணும். ஓகேங்களா? அதான் ரூல். பார்க்கலாம் சார். முதல்ல வந்து பாருங்க, இந்த கலப்பு பின்னத்துல இருக்கு 6 6 5 30. அப்போ 31/6 மைனஸ் சார் 3 9. அப்போ 10/3. சரி, இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா நான் சார் வரும் 6 31 மைனஸ் 2 தானே வரப்போகுது, அப்போ 20. அப்போ ஆன்சர் 11/6. அப்போ இந்த இடம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஒரு ரூல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், இங்க இருந்து வந்து மல்டிபிகேஷன் போறோம். போர்ட் மாஸ் ரூல் முதல்ல பாத்தீங்கன்னா மல்டிபிகேஷன் தான் பண்ணோம். அப்போ 11/6 இன்ட்டு என்ன சார் இருக்கு 3/11 இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்க அப்படின்னா என்ன சார் வருதுன்னா 1/2 1/2ன்றது இந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன சார் பண்ணோம், 29/6 மைனஸ் 1/2 தானே இங்க வந்தது. அப்போ 1/2 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சார் என்ன சார் வரும், திரும்பி எல்சிஎம் எடுக்க போறேன், 29 மைனஸ் 3 சார் என்ன சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26/6 அப்படின்னு வரும். அப்ப சார் இது அடிக்கலாமா? அடிச்சிங்க அப்படின்னா 13/3 சரிங்களா? இதான் வரும். அப்போ இங்க ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் வந்துச்சுன்னா 13/6 அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம திருப்பி பண்ணலாம் சார். இப்போ 7/33 பிளஸ் 13/33 13/3 வந்திருக்கு. ஓகேங்களா? இது எல்சிஎம் எடுக்க பார்க்கலாம். திருப்பியும் 33. ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தனா 7 பிளஸ் 3 வந்து 11 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 11ஆல பெருக்கணும். அப்ப என்ன சார் வரும் 110, அது ஒரு 33 சரிங்களா 143 வந்துடும். அப்ப டோட்டலா சார் என்ன சார் ஆன்சர் தான் 150/33 ஒரு ஆன்சர் வருது இங்க சரிங்களா? சார் ஒண்ணு இங்க தான் இருக்கு 11 18 11 18 வந்து பாத்தீங்கன்னா 198 198 பிளஸ் 2 200. அப்ப இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் இருக்கு 200/11 200/11 இங்க இருக்கு சரிங்களா? இது வந்து டிவைட்ல இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம், இதோட இதுவா வந்து மாத்துவோமா? அப்ப என்ன சார் பண்ணுவோம் 33/150 மாறும். அப்போ இதை நீங்க அடிச்சீங்க அப்படின்னா என்ன சார் வரும் 3 சரிங்களா? 0 அடிச்சு விடுங்க சரிங்களா? வேற என்ன சார் அடிக்க முடியும், இங்கே அடிக்கலாம் சரிங்களா? 5 டைம் வரும். இதுக்கு நீங்க அடிச்சீங்கன்னா 4. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? சார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல முதல்ல முடிக்கணும்ன்றத போர்ட் மாஸ்டருக்கு தெரிய வச்சுனாவே போதும், இந்த சம ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து 2 சீரான பகடைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது. அவற்றுள் முதல் பகடையில் 3 மடங்கு. சார் 3ஓட மடங்கு என்ன சார் 3 6 அவ்வளவுதான் சரிங்களா? அடுத்து இரண்டாவது பகடையில் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இரண்டாவது இதுல வந்து இரட்டைப்படைன்னா 2 4 6 இது வந்து இரட்டைப்படை எண்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த இரட்டைப்படைகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நல்லா போச்சு. 2 பகடை என்றால் மொத்த நிகழ்தகவு 36. ஓகேங்களா? சரி இங்க பாருங்க 3 ஒரு டைம் அதோடைய மடங்குல பாத்தீங்கன்னா 3 2 இப்படி வரலாம் 3 4 3 6. ஏன்னா 3 மடங்கு ஒன்று இருக்கணுமா, அதோட இரட்டைப்படை என்ன ஒன்று சேர்ந்து இருக்கணுமா? சார் அடுத்து 3ஓட மடங்கு என்ன சார் இருக்கு 6 2. சார் அடுத்து என்ன இருக்கு 6 4 அடுத்து 6 6. அப்போ மொத்தம் டோட்டலா 6 நம்பர் தான் வரும். அப்போ 6 இது பண்ணீங்கன்னா என்ன வரும் 1/6. ஓகேங்களா? ஏதாவதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அவனா கொடுத்துருக்காங்க 3ஓட மடங்கு 3 6 இரட்டைப்படைனா 2 4 6. அப்போ ரூல் படி பார்த்தா இதான் வரும் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 1/6. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா ராம் 4 மணி நேரத்திலும் ராஜி வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்திலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தை கேட்டாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நிமிடம் இல்ல ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க
சார் வந்து பார்த்தோன்னா 4 மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க போறாங்க. இதுக்கான எல்சிஎம் எடுத்தீங்கன்னா சார் வரும் 12 சரிங்களா 3 + 2 அப்போ 5/12 சரிங்களா 5/12ன்றது வந்துருச்சு. என்ன சார் பண்ணுவோம் 12/5 அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேங்களா சார் இதுல வந்து பார்த்தோன்னா அந்த 5 வந்து பார்த்தா 12 எத்தனை டைம் வரும் அப்படின்னு பாத்துங்க 2 டைம் வரும் சரிங்களா. அப்போ 2 மணி நேரம் கண்டிப்பா இது வந்து 1 மணி நேரத்துக்கான வேலை. அப்போ 2 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா 5 என்பது 12 எத்தனை டைம் வரும் பாருங்க 2 மணி நேரம். ஓகேங்களா அடுத்து ஒன்னா சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு 2/12 இதுதான் மிச்சமா இருக்கு. அப்போ அந்த 2/12 வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா வந்து மல்டிபிளேஷன் பண்ணீங்க சார் முடிஞ்சு போச்சு. அப்போ 24 நிமிடம் வேற ஒண்ணுமே இல்லை சார். சும்மா சிம்பிளா போட்டுலாம் 5 வந்து எத்தனை டைம் இருந்தா 2 அப்போ 2 மணி நேரம். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 எவ்வளவு இருக்கு 2 தான் இருக்கு. அப்போ இந்த 2 பண்ணா அப்படியே மல்டிபிள் பண்ணி 2 12 24. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிகள் 24 நிமிடங்கள் நான் போச்சு. ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஒரு மகள் வந்து 1 மணி 30 நிமிடத்தில் 1 மணி 30 நிமிடம் சார் வரும் 90 நிமிஷத்துல 120 கிலோமீட்டர் போதாம் எனில் 760 கிலோமீட்டரை கடக்க ஆகும் தூரம் என்ன கேட்கறாங்க. 760 கிலோமீட்டரை கடக்க ஆகக்கூடிய தூரம் என்னன்னு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா சரினா சார் பார்க்கலாம் பாருங்க சார் தெரிஞ்ச விஷயம் தான் சார் அப்படியே போடுங்க பார்க்கலாம். 760 × 90/120 சரிங்களா சார் அடிச்சீங்கன்னா சார் போயிடுமா அடுத்து வேற என்ன சார் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆவது வாய்ப்பில் அடிக்கலாம் சரிங்களா. 3ஆவது வாய்ப்பு 4 3 30ன்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு சார். அடுத்து வந்து பார்க்கலாம் 4 இது அடிக்கலாம் பார்க்கலாம் என்ன அடிச்சு வரணும் வரும் பாருங்க 1 9 சரிங்களா. அப்போ 19 × 3 எவ்வளோன்னு பாருங்க 19 × 3 27 மிச்சம் 2 அப்போ 57 சில 57 ஒரு சைபர் இருக்கு. ஓகேங்களா 570 இந்த 570 மணி நேரமா கன்வெர்ட் பண்ணும் சரிங்களா. அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து தெரியும் 60 நிமிடத்தால் 60ஆல் நீங்க டிவைட் பண்ண போறீங்க 570/60 சரிங்களா. அடிச்சிங்க அப்படின்னா என்ன சார் வரும் 60 நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா 54 அதாவது 9 மணி நேரம் வந்துடும். 9 மணி நேரம் மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிடம் நடக்கும். 3 30 ஓகேங்களா. அப்போ சீதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா சார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர்மாறல் எதிர்மாறலுக்கு வந்து கரெக்டா போட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பெட்டி தக்காளியினுடைய விலை 200 ரூபாய். வேணும் அவரோட 13 பெட்டிகள் இருக்கான் சரிங்களா. 200 13 பெட்டிகள் இருக்கு சரிங்களா. அடுத்து வாங்குவதற்கான பணம் ஒரு பெட்டியினுடைய விலை 260 அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் சரிங்களா. சார் பாருங்க 260 எத்தனை பெட்டிகளை வாங்க முடியாத எக்ஸ்னு வச்சுக்கோம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தா அடிங்க சார் அடிச்சுன்னா என்ன சார் வருது பாருங்க. அப்போ 20/2 = x. அப்போ x = என்ன வரும் 10 சார். அதான் சார் முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கன செவ்வக வடிவ மீன் தொட்டியினுடைய வெளி அளவுகள் 80 30 40 தொட்டியினுடைய அடிப்பக்கம் கீழே மற்றும் 2 பக்கவாட்டு முகங்கள் மற்றும் ஒரு பின்பக்க முகம் ஆகிய வண்ணத்தாள்கள் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படும் வண்ணத்தாளுடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. முதல்ல சார் என்ன விஷயம்னா பிக்சர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்படி போடணும் படத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா போட்டுலாம். இங்க பாருங்க சார். முதல்ல வந்து பார்த்தா ஒரு மீன் தொட்டி சரிங்களா. மீன் தொட்டின்னு வச்சுப்போம் சரிங்களா. இந்த ரேஞ்சில் இருக்கு சரிங்களா. இதுல வந்து பார்த்தா அவருடைய அடிப்பக்கம் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ 80. இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா இது வந்து பார்த்தோன்னா 30. அடுத்து வந்து பார்த்தா இதனுடைய இது இருக்கு பாத்தீங்களா இது வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கே தெரியும் அப்படியே பரப்பு தானே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு செவ்வகத்துடைய பரப்புன்றது L/P சரிங்களா. அதை வச்சு நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் சார். தொட்டியுடைய அடிப்பக்கம்னா இதுவும் நீங்க மல்டிபிள் பண்ண போறீங்க. அப்போ 80 × 30 சரிங்களா. அடுத்து பிளஸ் அடுத்து பார்த்தா 2 கேட்டிருக்காங்க. 2 பக்கவாட்டு முகங்கள் 2 பக்கவாட்டு முகங்கள் அப்போ என்ன சார் வரும் 30 × 40 இது ஒரு கண்டிஷன். அடுத்து பாருங்க. அடுத்து ஒரு பின்பக்க முகம்னா இந்த 80ம் இந்த இது 40 இருக்குல்ல அதுவும். அப்போ 80 × 40 சரிங்களா. இதை மல்டிபிள் பண்ணி போட்டா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க 24 2 சைபர் பிளஸ் 3 4 எவ்வளோ 12 ஒரு 2 24 திருப்பி 2 சைபர் சரிங்களா. பிளஸ் 8 4 32 அப்போ 32 2 சைபர் சரிங்களா. எல்லாத்தையும் ஆட் பண்ண பார்க்கலாம். 24 24 48 ஒரு 32 48 ஒரு 32 எவ்வளோ 80. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய சைபர்ஸை ஆட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் சரிங்களா. என்ன சார் ஆன்சர் பாருங்க டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா முதல்ல பிக்சர் போட்டீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க. சரி அடுத்து பாருங்க 0 என்பதை CHUR அப்படின்னு சொல்றாங்களா. எழுதப்பட்டால் பிளேயர் என்பதை எப்படி எழுதலாம் அப்படிங்க. அங்க பாருங்க Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Zக்கு வந்து பார்த்தா அடுத்து என்ன வரும் திருப்பி ABC தான் AB. ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன பண்ணா ஒரு 2 நம்பரை தள்ளி C எழுதிருக்காங்க. அடுத்து E சார் ஈக்கு அடுத்து என்ன வரும் EFG.
அப்ப 2 நம்பர் தள்ளி 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 எழுதிருக்காங்க. அதே மாதிரி இதுல நம்ம பண்ணும்போது இங்க பாருங்க சார், இல்ல எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த எஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா சார், என்ன சார் விஷயம் பார்க்கலாம், நம்ம லாஸ்ட்ல இருந்து கூட எடுத்துக்கும். ஆர் அப்படின்னா ஆருக்கு அப்புறமா என்ன வரும்? சரிங்களா, ஆர் எஸ்டியூ, எஸ் டி அடுத்து யூ. அப்ப 2 நம்பர் தள்ளி தான் எழுதிருக்காங்க. இல்ல ஆப்ஷன் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாருங்களேன், டி வராது, இதெல்லாம் வராது. சரி, அப்ப யூ தான் வரும். சரி, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி போட்டு என்ன விஷயத்துல கண்டிஷன் வருது கண்டுபிடிச்சா கூட கண்டிப்பா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, அப்போ 2 நம்பரை தள்ளி எழுதிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து ஒரு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. சில புள்ளிகள் கொடுத்து முக்கோணத்தில் பரப்பனான்னு கேட்டிருக்காங்க. சார் ஒண்ணு இல்ல சார், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு வரைபடம் இது பண்ணிருப்பீங்க, கிராஃப் எல்லாம் போட்டிருப்பீங்க. இதுல இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சுன்னு போட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து புள்ளி வரையலாம். -5 வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வரும், -5 சரி, இங்க வரைபடம் 0. சரிங்களா, y என்று 0 சொல்லிட்டாங்க. அடுத்து 0 -5 -5 இங்க தான வரும், -5. சரிங்களா, அடுத்து பாருங்க 5 வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் தான வரும் பிக்சர். அப்போ பிக்சர் இந்த மாதிரி ரேஞ்சில வரும். இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் ஒரு 5 இருக்கு. அப்போ அடிப்பக்கம் வந்து பார்த்தா டோட்டலா 10. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஹைட் வந்து கேட்டா சொல்லுவாங்க 5. சரிங்களா, அப்போ முக்கோணத்தின் பரப்பு என்ன சார் பார்க்கலாம், 1/2 × b × h. அடிப்பக்கம் எவ்வளோ 10. சரிங்களா, ஹைட் எவ்வளோ 5 அடிச்சுனா போதும். சரிங்களா, 5 அப்போ 5 5 25. அப்போ 25 சதுர அலகுகள் அப்படின்றத பாருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, 1/2 b × h தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கிராஃப் எப்படி வரையணும் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா LHS RHS இந்த மாதிரி ரூல்கள் பண்ணி போடணும். சரிங்களா, பதில ஆப்ஷன் வச்சு இது போட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து 2 அப்ளை பண்ணுவோம். 2 + 2 அப்ளை பண்ணினா b இருக்கிறத 2 அப்ளை பண்ணும். சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா +2 + 2 2 + 2 1 = 1 2 2 2. சரிங்களா சார், என்ன சார் வருதுன்னு பார்க்கலாம். 2 12 14 14 66 88 சார் வரல. ஓகேங்களா, வரல. அப்போ 2 வந்து விட்டுடலாம். அடுத்து 3 போடலாம் சார். 3 + 1 3 + 5 3 + 3 3 + 3 1 = 1 3 3. சார் இது ஓகே சார், இது ஆட் பண்ணுவோம். இங்க பாருங்க 3 சரி, என்ன வரும் 16 16 ஒரு 53 என்ன வரும் 69. சரி, 69 ஒரு 33 69 ஒரு 33. சார் என்ன சார் வரும் 9 3 12 மிச்சம் 1. சரிங்களா, அப்போ 10 102 வந்துடும். 102 ஒரு 31 கூட்டினா கண்டிப்பா 133 வந்துடும். ஓகேங்களா, அப்ப என்ன சார் ஆன்சர்னா பி தான், சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க சார். கூட்டி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி எடுத்தோம். அப்போ பி தான் வந்து எடுத்து போடும்போது நம்மளுக்கு இது வருது. 2 வராது. அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. LHS RHS ரூல் போட்டு தான் புரிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. சார் அடுத்து பாருங்க, 2 நேரான குச்சியினுடைய நீளங்கள் முறையே 7.5 அடி மற்றும் 3.25 அடி எனில் அவரை சரியாக அளவுக்கு தேவையான குறைந்தபட்ச நீள அளவுன்னு கேட்கணும். அப்போ குறைந்தபட்ச அளவுன்னு கேட்டா என்ன பண்ணணும், மீபோவா அதாவது STF நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அங்க பாருங்க 7.5க்கும் 3.25க்கும் நான் STF கண்டுபிடிக்க போறேன். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இது அது வந்து பார்த்தா இது சரிங்களா, மேலேயும் 10 பேருக்கும் கீழே 10 பேருக்கும். அப்போ 75/10 ஒரு இது வந்து 100 இருக்கும்போது 25/100. சரிங்களா, STF உங்களே தெரியும். இது மாதிரி பகுதிகள் தொகுதி பகுதிகள் கொடுத்தாங்கன்னா மேல என்ன சொல்லுவாங்க STF எடுக்கணும். சரிங்களா, 75 325. சார் இது என்ன சார் STF வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 தான் வரும். சரிங்களா, கீழே என்ன பண்ணா நம்ம LCM எடுக்கணும். ஏன்னா அதான் ரூல். சரிங்களா, அப்போ LCM எடுத்தா நான் வரும் 100 வரும். அப்போ /100. அப்போ நான் ஒரு ஆன்சர் 0.25. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. சார் இரு எண்களுடைய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 3.4 உள்ளது எனில் VC 84 எனில் பெரிய எண்ணெய் என்ன கேட்கறாங்க. சரிங்களா, முதல்ல சார் முதல்ல கொடுத்தாரு சார். முதல்ல ஒண்ணு இல்ல 3 இந்த 2 பெருகி 3 × 4 3 × 4 எவ்வளோ 12. அப்போ 12x = 84. ஓகேங்களா, அப்போ 0.x அப்போ x = என்ன வரும் சார், என்ன சார் வரும் 7. ஓகேங்களா, அப்போ பெரிய நம்பர் என்ன இருக்கும், அந்த 4 தான் இருக்கும். அப்போ 4 எவ்வளோ 28. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அப்போ முதல்ல இந்த 2 நம்பரை இது பண்ணி பெருக்கிட்டு அதில் இது பண்ணி போட்டா போதும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 28. அடுத்த क्वेश्चन பாருங்க. சார் அடுத்த क्वेश्चन பாருங்க, மீபோவா கேட்டிருக்காங்க. சரிங்களா, எல்லாமே பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. முதல்ல சார் பாயிண்ட்ல கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். முதல்ல பாருங்க 100ஆல மல்டிப்ளை 108 36 அடுத்து என்ன பார்த்தா 90. சரிங்களா சார், எதனால வந்து பொதுவாக வகுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சார் 3ஆம் வாய்ப்பில் வகுக்கலாம். பாருங்க 36 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 இது வந்து பார்த்தீங்கன்னா 30. சார் அடுத்து வந்து பார்த்தா 3ஆம் வாய்ப்பில் போடுமா 12 அடுத்து 4 10 அடுத்து 2ஆம் வாய்ப்பில் போடுவோம். என்ன சார் வரும் 6 2 5. சார் அது மேலே கொண்டு போக முடியாது. அப்போ 3 3 9 9 2 18. சார் நம்ம வந்து 100 தான் பெறணும். அப்போ 2 சாண தள்ளி புள்ளி வச்சுக்குவோம். ஓகேங்களா, சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த ஓகே சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி பாதையில் இருக்கக்கூடிய 2வது டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்களை பத்தி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வந்து பார்த்தா அடுத்த டெஸ்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா, பாய்.